நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கும்பம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கரம், புதன் அஸ்தமனம். இந்த பதிவினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் உஷார், பிள்ளைகளுடைய ரகசியம் அறிவீர். இது ஒரு அற்புதமான பதிவு. புதன் அஸ்தமனமாக 10/9/2026 வரை பார்த்தீங்கன்னா, ராகு பார்வையில் கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். ஒரு கிரகம் அஸ்தமனமானால் அதனுடைய காரக பலன் குறையும், அதாவது இல்லாமல் போயிடும். சனி பகவான் கும்பராசிக்கு 2வது வீட்டிலே 12ஆம் அதிபதி வக்கரமாக செல்கிறார். 2ஆம் வீட்டில் கோச்சாரத்தில் சனி வருவது 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி. பேசும்போது குடும்ப நபர்கள் வேதனைப்படாத மாதிரி பேசணும், இல்லைன்னா குடும்ப நபர்களுடன் ஒற்றுமை இருக்காது. அதே மாதிரி பணங்காசு பார்த்து செலவு பண்ணும். 2வது வீட்டிலே சனி வக்கரமாக இருக்கும்போது பணங்காசு பார்த்து செலவு பண்ணும். கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி தான் புதன். கும்பராசியை பொறுத்தவரை, மகர ராசியை பொறுத்தவரை புதன் 6-8க்கு தகுந்த பலன் தான் கொடுப்பார். கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி அஸ்தமனமாக செல்லும் போது, இப்போ இந்த காலகட்டத்தில் லாட்ரி, ரேஸு, சூது, நெட்டில் போய் சூது ஆடுறது, ரம்மி ஆடுறது, அதிர்ஷ்டங்களை நம்புறது, அதாவது லாட்ரி சீட்டு வாங்கிறது, நெட்டில் போய் பணத்தை முதலீடு செய்கிறது, இந்த மாதிரியான வேறு அதிர்ஷ்டங்களை நம்பி பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலானவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் பெற்றோர்கள் உஷாராக இருங்க. நீங்கள் பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கவனமாக பார்த்துக்கணும். நெட்டில் போய் சூதாடி உங்களுக்கு தெரியாமல் வெளியில் யாருமாவது கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் கடன் கட்டணும். அப்புறம் காட்டை விற்று, வீட்டை விற்று, வண்டி வாகனங்களை விற்று, ஆடு மாடை விற்று கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை. புதன் அஸ்தமனம் அப்படின்னா புதனுடைய காரகம் முழுமையாக செயலிழந்து விடும். அப்போ குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா அவங்க செல்ஃபோனில் யாரிடம் பேசுகிறாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்களா, இல்லை நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்களா அப்படின்னு குழந்தைகளை நீங்கள் கண்காணிக்கணும். 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களிடம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பையன் 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணிடம் ஃபோனில் பேசினா அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உங்கள் பையனுக்கு பிரச்சனை. அப்புறம் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம். காதல் விவகாரங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள், இளம் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா சிறைசாலை சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது, ராகு பார்வையில் இருக்கும்போது, கும்பம் ராசி என்பர்கள் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கண்காணிங்க. நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா ரகசியமாக 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கு விபரீதம் ஏற்படுத்தி விடும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி புதன், அவர் அஸ்தமனமாக இருக்கும்போது கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் மூலம் பார்த்தீங்கன்னா 2 வேஷம். புதன் அப்படின்னாலே 2 வேஷம். இன்றைக்கி ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று நான் சொல்லலை அப்படின்றோம், மாற்றி மாற்றி பேசுறது. அப்போ புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது கும்பம் ராசி என்பர்கள் பூரிய சொத்து சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, படிப்பு சார்ந்து ஒரு ரகசியமாக இருக்கணும். அப்படியே வெளியில் நண்பர்கள், கூட்டாளிகளிடம் அப்படியே வெளியில் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக வந்துடும். நண்பர்கள், கூட்டாளிகளிடம் இப்போ கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுத்தாலும் சரி, பணம் வாங்கினாலும் சரி,
நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் பிரச்சனை தான் கொண்டு வந்து விடும். உங்களுக்கு 7வது வீட்டிலே புதன் அஸ்தமனமாக ஜென்ம ராசியிலிருந்து ராகு பார்வை செய்யும்போது கும்பம் ராசி என்பர்கள் 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நின்று அஸ்தமனமாக இருக்கும்போது வண்டி வாகன பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு பயணம் செல்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக விபத்தில் போய் முடியும். அதனால் குடும்ப நபர்கள் குடும்பத்தோடு ஒரு கார் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனாலும் சரி, சுற்றுலா போனாலும் சரி, குடும்பத்தோடு செல்வதை இந்த காலகட்டம் தவிர்க்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி 2வது வீட்டிலே சனி வக்கரமாக செல்கிறான். 7.5 நாட்டு சனியில் குடும்பச்சனி தான் குடும்ப ஒற்றுமையை குலைத்து விடும். கணவன் மனைக்குள் பிரச்சனை, அப்பா மகனுக்குள் பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்குள் சண்டை சச்சரவு, பேசாமல் குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதபடி இந்த சனி 2ஆம் வீட்டில் வக்கரகதியில் இருக்கும்போது செய்துவிடும். இதை கும்பராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேது கன்னியில் இருக்கும்போது புரட்டாசி மாதம் புதன் கன்னிக்கு சென்றார். தன்னுடைய சொந்த ராசியில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கேதுவோடு இணையும் போது திருப்பதி லட்டு பிரச்சனை வந்துச்சு. அப்போ உலகம் போகாமல் திருப்பதி லட்டை வச்சு பேசின மாதிரி இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் கேதுவோடு 7வது வீட்டில் புதன் அஸ்தமனமாக இணைந்து ராகு பார்வையில் இருக்கும்போது கண்டிப்பாக ரகசிய தொடர்புகள், காதல் விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா தொலை தொடர்புகள் மூலம், செல்போன் மூலம், இதன் வழியில் தான் பிரச்சனை வரும். இல்லைனா கமிஷன் தரகு மூலம், இன்டர்நெட்டு மூலம், இந்த மாதிரியான பிரச்சனையை தான் புதன் ராகு பார்வையில் இருக்கும்போது கொடுப்போம். இதையும் கும்பராசி என்பர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிபதி 7வது வீட்டிலே அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது சிலர் கடன் வாங்கிட்டு உங்ககிட்ட கடன் வாங்கினாலும் தலைமறைவு ஆகிடுவாங்க. அல்லது அவங்ககிட்ட நீங்கள் கடன் வாங்கினாலும் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கூட தலைமறைவாகக்கூடிய வாய்ப்புகள் 10/9/2026 வரை இந்த புதன் அஸ்தமன காலகட்டம் கும்பம் ராசி என்பதற்கு ஏற்பட வாய்ப்புண்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 6வது வீட்டிலே குரு 6ஆம் இடம் செல்வது கண்டிப்பாக பிரச்சனை தான். குரு 6ஆம் வீட்டில் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா சொந்த பந்த உறவுகளிடம் பகையை ஏற்படுத்தும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் ஒரு பிரச்சனை, ஒற்றுமை இல்லாத தன்மையை ஏற்படுத்தும். குரு 6ஆம் இடம் செல்லும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை, வயிற்றுக்கு ஒத்துக்கார சாப்பாடெலாம் சாப்பிட்டிங்கன்னா வாந்தி, பேதி, வயிற்றில் அல்சரு, கட்டி, இந்த மாதிரிலாம் குரு 6ஆம் இடம் செல்லும்போது ஏற்படுத்திவிடும். கும்ப ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். கும்பத்திலே ராகு இருக்கும்போது அமானுஷிய பயம், ஒரு பதற்றம், உடம்புல சுளுக்கு பிடிக்கிறது, இருந்ததால் பிப்பு, அரிப்பு, சிறு சிறு கட்டி, கொப்பளம், இந்த மாதிரி ஜென்மத்திலே ராகு இருக்கும்போது அவருடைய வேலையை காட்டி கொண்டிருப்பார். கும்பராசி என்பர்கள் புதன் அஸ்தமனம், சனி வக்கரம் 10/9/2026 வரை நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை உஷாராக கவனிங்க. நீங்கள் இளைஞர்களாக இருந்தால் செல்போனில் பேசுவதை இதை கும்பராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.